V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தனுஷ் அவர்களோட குபேரா திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஏற்கனவே வந்திருந்தது. இப்போ ஒரு சின்னதாக ஒரு டீசர் வெளியிட்டிருக்காங்க. அந்த டீசரை பார்க்கும்போதே படம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை உண்மையிலே ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி காட்சி அமைப்பு வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப ஒரு பரம ஏழையாக காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பெரிய கோடீஸ்வரனாக காட்டுறாங்க. குபேரன் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு செல்வேந்திரத்தை குபேரன் சொல்லுவாங்க. குபேரன்னாவே மிக வசதியானவன் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. சாதாரண ஊரில் கூட கேள்விப்பட்டிருப்போம், ஆமாம் பெரிய ஒரு குபேரன் சீமா அப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி குபேரன்றது வந்து பெரிய ஒரு உயர்ந்த சொல், வசதி மிக்கவர்களை ஒரு குறிக்கிற சொல்லு தான். ஆனால் தனுஷ் வந்து ஏழ்மையாக இருந்து பணக்காரனானாரா இல்லை பணக்காரனாக இருந்து ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டாரா அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்வையாளருக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் சின்ன குழப்பம் இருக்குது. ஏன்னா ரெண்டு விதமாக காட்டுறாங்க. அது வந்து இப்போ இவர் படத்தில் என்ன மாதிரி வர்றாரு அப்படிங்கிற யோசனையை கொடுக்குது. அதே போல் நாகார்ஜுன் படத்தில் இருக்கார், அவருக்கு என்ன மாதிரி ரோல் அப்படிங்கிறது இல்லை. ராஷ்மிகா வந்து தனுஷோட ஜோடியா நாகார்ஜுனா ஜோடியா அப்படிங்கிறது ஒரு குழப்பமாக வருது. ஏன்னா டீசரில் வந்து நாகார்ஜுன கூட தான் அவங்க வர்றாங்க, தனுஷ் கூட காட்டலை. அதனால் இது என்ன மாதிரி கதை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பை கூட்டுது. உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி பார்வையாளர் கடந்து இந்த டீசர் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 5 மொழிகள் அந்த படம் ரிலீஸ் ஆகணும் தகவல் இருக்குது. பட் இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தனுஷோட ரோல் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு, தனுஷ் வந்து நடிப்பில் வந்து சினிமா வட்டத்தில் வந்து அவர் நடிப்பில் அசுரன் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ மற்ற எல்லா நடிகர்களும் பார்த்தீங்கன்னா அந்த நடிகரோட ஃபோட்டோஸ் பார்க்கும்போது இது எந்த படம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே மாதிரி ஹேரில் ஒரே மாதிரி ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா பல படங்களில் நடிச்சிருப்பாங்க. இது அந்த அடையாளத்தை வச்சு அந்த ஹேர் ஸ்டைலை வச்சு நம்ம எந்த படம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரே மாதிரியே வந்து தொடர்ந்து பல படங்கள் நடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு ட்ரெண்டிங் அப்புறம் தான் அந்த ஹேர் ஸ்டைலேருந்து எல்லாம் மாற்றுவாங்க. ஆனால் தனுஷ் வந்து கிட்டத்தட்ட 50 தாண்டி இப்போ 55 படம் கிட்ட வரப்போகுது. ஒவ்வொரு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உத்தமபுத்திரனை பாருங்கள், குட்டி பாருங்கள், கேப்டன் மில்லர் பாருங்கள், ராயன் பாருங்கள், இது மாதிரி எல்லா படத்தையும் சொல்லிக்கிட்டோம். நான் இதை ஏன் அவ்வளோ கவனிப்பாக சொல்கிறேன்னா, தனுஷ் சாரோட 50வது படமாக ராயன் ஆடியோ லான்ச் பார்க்கும்போது அவரோட 50 படங்களையோட லைனை வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஒரு படத்துக்கு ஒரு படம் சம்மந்தமே இல்லாமல் அவர் ஹேர் ஸ்டைல்லேருந்து அந்த ட்ரெஸ் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறுபட்டு இருக்கார். நடிப்பில் வந்து ரொம்ப மெனக்கட்டுறாருங்கிற விஷயம் தெரியும். ஏன்னா 50 படத்தில் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்க நடிகர் யார் அப்படின்னு யோசித்தோம்னா ஒரு சில பேர் தான் வருவாங்க. அதில் இவர் இருக்கார் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான். இந்த படம் வந்து நிச்சயமாக அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நற்பெயரை கொடுக்கும், மிகப்பெரிய லாபத்தையும் கொடுக்கணும் ஒரு சினிமா பார்வையிலான நிச்சயமாக நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்தில் மேக்கிங் சரி, அந்த டீசரோட வேகமும் சரி, படத்தை எதிர்பார்க்குற ஒரு விஷயம் சரி, பார்வையாளர் இவ்வளோ வேகமாக இத்தனை கோடி பேர் போயிருக்காங்க அப்படிங்கும்போதே இந்த படத்துக்கு பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்குங்கிறத நம்ப முடியுது. இந்த படத்தை சேகர் கமுலா அப்படிங்கிற இயக்கியிருக்காரு. எடிட்டர் பார்த்திபா சீனிவாசன், இசை தேவிஸ்ரீ பிரசாத். தனுஷ் சாரோட நாகார்ஜுனா ராஷ்மிகா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படம் என்ன மாதிரி கதை அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய ரசிகர்கள் வந்து நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் நிச்சயமாக அந்த படத்தோட அமைப்புகள் இருக்கணும். நிச்சயமாக ஒரு சினிமா பார்வையாளர் நம்புகிறேன். தனுஷுக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க.